வந்து விஜய் வந்து ரொம்ப மோசமாக திட்டி விட்டுறாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்பு, தேவையில்லாத பிரச்சனை படாது, என் பொண்ணு பார்க்க வந்து அவ்வளோதான், உனக்கு என் பொண்ணு வரமாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி சொல்லு காவேரி, எல்லாருக்கிட்டையும் சொல்லு காவேரி, நான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ கதறி பார்க்குறாரு. ஆனால் காவேரி அழுதுட்டு நிற்கிறாங்களே தவிர அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அவங்க வந்து மனசு வந்து ரொம்ப வலிக்குது, தாங்க முடியாமல் அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்த விஜய் வந்து நீ சொல்ல மாட்டல, கண்டிப்பாக என்னை தேடி வருவேன் காவேரி, நீ போக மாட்டேன், நம்பிக்கையில் நான் இருக்கேன் காவேரி, உனக்காக வீட்டில் காத்துட்ருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவன் காத்துட்டு இருந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, அங்கே போனேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க காவேரியை. எங்கே வந்து நிவின் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் விஜய் தப்பாக புரிஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் வந்து இப்படி வந்து கத்த மாட்டார் இல்லையா, அவர் மனசில் எவ்வளோ காயம் இருந்தால் இப்படி வந்து கத்திருப்பார். இது இந்த விஷயத்தில் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, அவர்கிட்ட பேசினா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாரு நிவின். யாருமே இதை கேட்குறதால காவேரி மட்டும் இதை கேட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் தம்பி, தேவையில்லாததில் எதுக்கு பேசிக்கிட்டு, எல்லாம் கிளம்ப போகிறோம் நாங்கள் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், கிளம்பாதீங்கன்னு சொல்லிட்டு நிவின் என்ன பண்ணுறாரு, சாரதா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அண்ணனோட லைஃப்பெல்லாம் இது இங்கே தான் இருக்குது, அவருக்கு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, தயவுசெய்து அவரை கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்தாதீங்க, சொன்னால் கேளுங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க, சென்னையில் இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. சாரதாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் சொல்கிறேன்ப்பா, நாளைக்கு வீடை பார்த்து ஆகணும் அப்படி சொல்லிடுறாங்க. அதன்படி வந்து வீடு பார்க்குறாங்க. வீடும் பார்த்து வந்து முடிவாயிடுச்சு, அட்வான்ஸில் அங்கே கொடுத்துட காலி பண்ணிக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு குமரன். அதை கேட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாமான் எடுத்து வச்சு இறக்கட்டி எல்லாமே காலி பண்ணிடுறாங்க. அடுத்து சாவியை வந்து நம்ம குமரன் கொடுக்கறதுக்காக போகிறாரு. அப்போ வந்து காவேரி வந்து நான் கொடுத்துட்டு வரேன், பாட்டி தாத்தா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு அவள் வந்துடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா. இங்கே குமரன் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இங்கே தாத்தா பாட்டி கிட்டே போகிற காவேரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாவி கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். ஏன் காவேரி இப்படி பண்ணுற, ஏமா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. தாத்தா வந்து நீ போகிறது என்னால் தாங்கிக்க முடியாது காவேரி, ப்ளீஸ்மா கொஞ்சம் வந்து முடிவை மாற்றிக்க முடியாதான்றாங்க. தாத்தா தப்பாக நினைக்காது தாத்தா, வேறு வழியில் தாத்தா சொல்லிட்டு காவேரி வந்து சாவியை கொடுத்துட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ விஜய் வந்து நீ போய் தான் ஆகணுமா காவேரி, யார் சொன்னாலும் கேட்க மாட்டியா, அப்போது இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததெல்லாம் பொய்யா காவேரி அப்படின்றாங்க. நீங்கள் தானேங்க போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அழறாரு விஜய். ப்ளீஸ் காவேரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீ ப்ளீஸ் நான் சொன்னதெல்லாம் வந்து தப்பு தான் காவேரி, தயவுசெய்து மன்னிச்சிடு காவேரி, ப்ளீஸ் காவேரி, இங்கே இரு காவேரி, நான் சொன்ன கேளு காவேரி, வேணாங்க, அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீ போன்னு சொல்லிட்டீங்க, எந்த உரிமையில் நீங்கள் தங்க சொல்கிறீங்க, அதனால நான் கிளம்புறேன். இங்கே பாருங்கள், எக்காரனை கொண்டு வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி யாருக்கும் பண்ணாதீங்க ப்ளீஸ், அக்ரிமெண்ட் போட்டு அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க, இந்த அக்ரிமெண்ட் வாழ்க்கையில் நான் நொந்து போயிருக்கேன், என் மனசு ஃபுல்லாக காயமாயிடுச்சு, அந்த காயம் வந்து எப்படி ஆறும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் அமைதியாக இருப்பா, காவேரி மனசு ரொம்ப ரணமாக இருக்குப்பா, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பாக அவள் வந்து திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி, உனக்காக நான் காத்துட்ருப்பேன், நீ கண்டிப்பாக வந்துடணும், நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன்னு உனக்கு தெரியும் காவேரி, நீ தெரிஞ்சே தான் காவேரி இப்படி பண்ணுற, நீ தெரிஞ்சே தான் என்னை விட்டு பிரிஞ்சு போகிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. உடனே வந்து காவேரியும் மனசால் அழறாங்க. சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன் சொல்லிட்டு காவேரி ப்ளீஸ் காவேரி சொல்லிட்டு கதறிட்டே இருக்காரு. காவேரி வந்து மனசை கல்லாக்கி நாங்கள் வந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு தாத்தா வந்து அப்படியே வந்து யோசிக்கிறாரு, என்ன பண்ண தெரியாமல் விஜய் வந்து தாத்தாவை கட்டிட்டு அழறாரு. அப்படியே விஜய் அழதை பார்த்துட்டு தாத்தா வந்து அவரை வருட்டி கொடுக்குறாரு. கவலைப்படாதரா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாரு. உடனே வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னங்க இப்படி முடிவெடுத்துறா காவேரி, புருஷன்கார இப்படி அழுகுறானே, கொஞ்சமாவது அவளுக்கு இறக்கம் இருக்கா, எந்த இறக்கத்தை பற்றி நீ பேசுகிற, இவன் இறக்கப்பட்டானா அவன் மேலே, இப்போ வரைக்கும் வந்து ரண வேதனை ஆக்கினா, ஒரு பொண்ணோட மனசுன்னு புரிஞ்சுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ரண ஆக்கிட்டு இருந்தா, இன்றைக்கி அவள் மனசு கல்லாக்கிறதுக்கு காரணமே இவன் தானே அப்படின்னோடனே கரெக்டுங்க, ஆனால் விஜயை விட்டு பிரிஞ்சு காவேரி போயிட்டா விஜய் எப்படிங்க தாங்குவான், இவங்க ரெண்டு பேரோட பிரிவு இவங்களை கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஒன்றா சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க பாட்டி யோசிக்காமல்.